ஹலோ எவ்ரிவான், இன்னைக்கு நாம இந்த சைனீஸ் டிராமாக்கான 3rd எபிசோட் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னே இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நாம இன்னைக்கான எபிசோட்குள்ள போகலாம். அதுவே இங்கே நம்ம ஹீரோயின் நான் ஆசைப்பட்டங்கிற ஒரே காரணத்துக்காக ஹீரோ எனக்காக நிறைய செலவு பண்ணி இந்த பெயிண்டிங் வாங்கி கொடுத்துருக்கான். அதே மாதிரி தான் அவனுக்கும் அவங்க அம்மாவோட டாஸ்லிங் ஸ்டார் நெக்லஸ் ரொம்பவே முக்கியம். ஸோ எப்படியாவது கஷ்டப்பட்டு நான் அவனுக்காக அதை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி அந்த நெக்லஸ் ஆக்ஷனில் எடுத்தாங்களே ஹையின், அவங்க வீட்டுக்கே போயிடுறா. ஆனால் அந்த அம்மா ஹீரோயினை பார்க்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. நான் ஹீரோவோட ஒய்ஃபுங்கிற விஷயத்த போய் சொல்லுங்கன்னு மெய்டு கிட்ட சொல்லவும், நீங்கள் ஹீரோவோட ஒய்ஃபாக இருக்கிற காரணத்தினால தான் அவங்க உங்களை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு ரிப்ளை பண்ணுறாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஹையின் மேடத்தை பார்த்து பேசிட்டு தான் இங்கேருந்து கிளம்பு வந்துட்டு ஹீரோயின் பட்டறையை போட்டு உட்காந்துடுறா. அப்போ வீட்டுக்குள்ளே வர அவங்க பையன் பார்த்துட்டு தன்னோட அம்மா கிட்ட போய் சொல்லவும், அவன் இந்த டாஸ்லிங் ஸ்டார் நெக்லஸ்க்காக தான் வந்திருக்கான்னு எனக்கு தெரியும். பட் எக்காரணத்தை கொண்டும் நான் அதை திரும்ப கொடுத்துட மாட்டேன். நீ இதெல்லாம் கண்டுக்காத. அப்புறம் நீ வரைஞ்ச அந்த பெயிண்டிங்கை நான் $10 மில்லியன் ஆக்ஷனில் விட்டுட்டேன். அதை வாங்கினது வேற யாரும் இல்லை, வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கால அவ ஹஸ்பண்ட் மிஸ்டர் ஃபூ தான்னு அம்மா சொல்ல, ஓ இந்த பொண்ணு தான் மிஸ்டர் ஃபூவோட ஒய்ஃபா, எனக்கு அவளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட, சாரி மேடம், எங்கள் அம்மா வரமாட்டாங்க, குளிர ஆரம்பிச்சிருச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இருட்டிடும், தயவு செஞ்சு சீக்கிரமாக வீட்டுக்கு கிளம்பி போங்கன்னு மார்ட்டின் சொல்கிறான். ப்ளீஸ், நான் அவங்க கிட்ட பேசி ஆகணும். 10 நிமிஷம் இல்லைல்ல 5 நிமிஷம் கொடுத்தா போதும்னு ஹீரோயின் கெஞ்சிரா. நீங்கள் இங்கே வந்த விஷயம் மட்டும் ஹீரோக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக ரொம்ப கோவப்படுவான்னு மார்ட்டின் சொல்ல, அப்போ உங்களுக்கு ஏற்கனவே ஹீரோவை தெரியுமான்னு ஹீரோயின் கேட்க, ஏன் ஹீரோ எங்கள் குடும்பத்தை பற்றி உங்ககிட்ட சொல்லலையான்னு மார்ட்டின் கேட்டுட்டு இருக்கும்போது, ஹீரோயினை தேடி அங்கே வர நம்ம ஹீரோ யாரை கேட்டு நீ இங்கே வந்தன்னு சொல்லி கண்ணாபின்னான்னு திட்டுறான். என்ன இருந்தாலும் இவங்க உங்கள் ஒய்ஃப், ஸோ கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கன்னு மார்ட்டின் சொல்ல, என் ஃபேமிலியை பார்த்துக்க எனக்கு தெரியும், உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு, தேவையில்லாமல் என் விஷயத்தில் இன்ட்ரப்ட் ஆகாதன்னு சொல்லி திட்டிட்டு ஹீரோயின் அழைச்சிட்டு வந்து, நீ அந்த டாஸ்லிங் ஸ்டார் நெக்லஸை எனக்கு வாங்கி தரதுக்காக தான் இந்த வீட்டுக்கு வந்தங்கிறது எனக்கு நல்லா தெரியும். நான் உன்கிட்ட கேட்டேனா, ஏன் இப்படி தேவையில்லாத விஷயத்தில் மூக்கு நுழைச்சி பிரச்சனையில் மாட்டிக்கிறேன்னு ஹீரோ கேட்க, நீ எப்படி நான் கேட்காமலே எனக்கு தேவையானது சரியோ அதே மாதிரி ஒன்றை புரிஞ்சுக்கிட்டு உனக்கு தேவையானதை கொடுக்கறதுக்காக தான் நான் ரிஸ்க் எடுத்தேன், இதில் என்ன தப்புன்னு ஹீரோயின் எதிர்த்து பேசுகிறா. எனக்கு என்ன தேவைங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும், அதை நான் எப்படியும் அடைஞ்சிருவேன், தேவையில்லாமல் நீ பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. இப்போ நான் என்ன அப்படி பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு நீ என் மேலே இவ்வளோ கோவப்படுறேன்னு ஹீரோயின் பதிலுக்கு பதில் பேசவும், ஹீரோ அவளை கிஸ் பண்ணிட்டு, இதை விட்டா எனக்கு உன்னோட வாயை க்ளோஸ் பண்ண வேற எந்த வழியும் தெரியலன்னு ஹீரோ சொல்ல, ஹீரோயினுமே வெக்கப்பட்டு சிரிக்கிறாங்க. தென் வீட்டுக்கு வந்ததும் ஹீரோவோட பிஏ ஹீரோயினை பற்றின எல்லா விஷயங்களையும் கண்டுபிடிச்சி ஹீரோ கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஹீரோயினோட அப்பா தனக்கு ஏற்கனவே மேரேஜ் ஆகி ஒரு குழந்தை இருக்குங்கிற உண்மையை மறைச்சி தான் ஹீரோயின் அம்மாவை ஏமாற்றி கல்யாணம் பண்ணியிருக்காரு. ஹீரோயின் பிறந்ததும் அவங்க 2 பேரையும் வெளிநாட்டில் விட்டுட்டு வந்துட்டாராம். அதுக்கப்புறம் அவங்க அம்மா எப்படியோ ஸ்ட்ரகிள் பண்ணி ஹீரோயினை அழைச்சிக்கிட்டு திரும்ப சைனாக்கு வந்திருக்காங்க. ஆனால் ஹீரோயின் அப்பாவும் அவங்க ஃபர்ஸ்ட் ஒய்ஃபும் சேர்ந்துக்கிட்டு 2 பேரையும் பயங்கரமாக கொடுமைப்படுத்தியிருக்காங்க. அதனால தான் ஹீரோயின் அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிருக்கு. அதை ஒரு காரணமாக வச்சு தான் இத்தனை நாளாக ஹீரோயினை மிரட்டி உங்களையுமே தன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கட்டாயப்படுத்தியிருக்காங்கன்னு சொல்ல, என்னதான் ஹீரோயினுக்கு என் மேலே உண்மையான காதல் இல்லைனாலும் அவள் என்னோட ஒய்ஃப் தான், என்னால் முடிஞ்ச வரை அவளுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் செஞ்சு கொடுத்துருவேன். ஸோ கூடிய சீக்கிரம் அவளே வந்து தன்னோட காதலை என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுவான்னு சொல்லிட்டு ஹீரோயின் தன்னோட ஸ்டடீஸை கண்டினியூ பண்ண ஆசைப்படுறா. ஸோ நம்ம காலேஜில் அவளுக்கு ஒரு அட்மிஷன் போடுங்கன்னு சொல்லிடுறான். ஆனால் இது பிடிக்காத பைச்சானோட அம்மா, அந்த ஒரு சீட்டுக்காக நான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பல கோடி ரூபாய் சார்ஜ் பண்ணுவேன், லஞ்சம் வாங்குவேன், பட் ஹீரோவால் என்னோட பிஸ்னஸே இப்போ டோட்டலாக லாஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லி கத்தவும், ஏன் டென்ஷன் ஆகுறீங்க, ஜஸ்ட் அட்மிஷன் தானே போட்டிருக்காங்க, அதனால நீங்கள் உங்கள் இன்ஃப்ளூயன்ஸை வச்சு ஹீரோயினை பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுங்க, அப்புறம் அவளே தாங்கிக்க முடியாமல் காலேஜை விட்டு ஓடிடுவான்னு பைச்சான் ஐடியா தரான். கட் பண்ண அடுத்த நாள் நம்ம ஹீரோ யூனிவர்சிட்டிக்கு அழைச்சிட்டு வந்து சர்ப்ரைஸ் பண்ணவும் ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுறா. அப்புறம் அவங்க ப்ரொஃபஸராக இருக்கிற தன்னோட அங்கிள் ஒருத்தர்கிட்ட, என்னதான் நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலியாக இருந்தாலும் இப்போதைக்கு என்னோட ஒய்ஃப் உங்கள் ஸ்டூடெண்ட் தான், ஸோ அவளோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி அவளை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வர வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குன்னு சொல்லி விட்டுட்டு ஹீரோ கிளம்பிடுறான். ஹீரோ சொன்ன மாதிரி தாமா, நீ என்னதான் என் ரிலேட்டிவாக இருந்தாலும் இப்போதைக்கு என் ஸ்டூடெண்ட் தான், ஸோ என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நான் ஃபஸ்ட்டு டிசிப்ளினை ரொம்பவே எதிர்பார்ப்பேன், அது வரைக்கும் நீ நல்லா ட்ரெயின் பண்ணணும், உனக்கான ட்ரைனர் உன்னோட சீனியர் தான்னு சொல்லி நம்ம மால்ட்டினை இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாரு.
ஹலோ சார், நீங்களா? நாம ரெண்டு பேரும் ஏற்கனவே மீட் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு ஹீரோயின் கேட்க, நீங்க தானே மிஸ்டர் ஃபூவோட ஒய்ஃப், எனக்கு ஞாபகம் இருக்குன்னு அவனுமே ரொம்ப ஜோயலா பேசுறான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீக் நம்ம கேலரியில் ஒரு பெரிய பெயிண்டிங் எக்ஸிபிஷன் இருக்கு. ஸோ எல்லா அரேஞ்ச்மெண்ட்டையும் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து பாருங்கன்னு சொல்லிட்டு அங்கிள் போனதும் அங்கே இருக்கிற எல்லா பெயிண்டிங்கையும் பற்றி மார்ட்டின் ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது மிஸ்டர் யானோட பெயிண்டிங்கை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டு சந்தோஷப்படவும், உனக்கு மிஸ்டர் யானை பற்றி தெரியுமான்னு மார்ட்டின் கேட்க, எனக்கு எதுவும் தெரியாது, பிகாஸ் அவர் தான் ரொம்பவே ரகசியமான ஆர்டிஸ்ட் ஆச்சே. ஆனால் எனக்கு அவரை ரொம்ப 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 பிடிக்கும், நான் அவரை மீட் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன், பிகாஸ் அவர் தான் என்னோட ரோல் மாடல்னு ஹீரோயின் சொல்லவும் ரொம்ப சந்தோஷப்படுறான். பிகாஸ் அந்த ஆர்டிஸ்ட் மிஸ்டர் யானே நம்ம மார்ட்டின் தான். ஆனால் அப்பன்னு பார்த்து ஒரு பெரிய பெயிண்டிங் போல்டோட சேர்த்து ஹீரோயின் மேலே விழ வரவும் மார்ட்டின் தடுக்க ட்ரை பண்ணும்போது அவன் கையில் சிவியராக அடிபட்டு ரத்தம் ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிருது. உடனே ஹீரோயின் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி விடுறாங்க. நீங்கள் பார்க்க ரொம்பவே நல்லவங்களா சாஃப்டாக இருக்கீங்க, அப்புறம் எப்படி ஹீரோ மாதிரி ஒரு ரகட் பாயை மேரேஜ் பண்ண ஒத்துக்கிட்டீங்கன்னு கேட்க, எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு. ஆமா, உங்களுக்கும் ஹீரோக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்க, ஏன் ஹீரோ உங்ககிட்ட எங்களை பத்தி எதுவும் சொல்லலையா? இல்ல, அவன் என்கிட்ட பெருசா எதையும் காட்டிக்க மாட்டான், நான் சில காரணங்களுக்காக தான் அவனை மேரேஜ் பண்ண ஒத்துக்கிட்டேன். ஒருவேளை ஹீரோக்கு என்ன பிடிக்கலனா எப்போ வேணா அவன் என்னை திரும்ப அனுப்பிடலான்னு சொல்லவும், ஏன் அப்படின்னு மார்ட்டின் கேட்குறான். பிகாஸ் ஹீரோவை பொறுத்த வரைக்கும் எல்லா பொருளுக்குமே ஒரு பர்த் இருக்கு, அந்த பர்த் முடிஞ்சு போயிடுச்சுன்னா ஹீரோ அவங்கள ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டான்னு ஹீரோயின் சொல்லவும், அப்போ ஹீரோ ஹீரோயினுக்கு நடுவில் ரிலேஷன்ஷிப் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்லைங்கிற விஷயம் மார்ட்டினுக்கு புரிய வருது. இப்படி உங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்லியா ஜாலியா பேசிட்டு இருக்கத பைச்சானோட அம்மா பார்த்துட்டு மார்ட்டின் அம்மா கிட்ட மாட்டி விட்டுறவும், அவங்க ஸ்ட்ரைட்டா காலேஜுக்கே வந்து அவன் கையில அடிபட்டிருக்கதை பார்த்துட்டு என்ன ஆச்சுன்னு கேட்க, என்ன காப்பாற்ற வந்ததுனால அவனுக்கு அடிபட்டுருச்சுன்னு ஹீரோயின் சொல்ல, செம்ம கடுப்பாகி கன்னத்திலேயே அரைஞ்சு, என்னோட பையன் எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்னு தெரியுமா, போயும் ஒன்ன மாதிரி ஒரு சீப்பான பொண்ணை காப்பாற்ற போய் இப்போ அடிபட்டு உட்கார்ந்துருக்கான், நீயும் உன்னோட ஹஸ்பண்ட் மிஸ்டர் ஃபூ மாதிரி சரியான தருதலையா இருக்குன்னு சொல்ல, உங்க பையனுக்கு அடிப்பட்டதுக்கான காரணம் நான். ஸோ கோவப்பட்டு நீங்க என்ன வேணாலும் திட்டலாம், ஆனா சம்மந்தம் இல்லாம எதுக்கு என் ஹஸ்பண்டை உள்ள இழுக்கிறீங்க, என்னால இதெல்லாம் ஏத்துக்க முடியலன்னு ஹீரோயின் சொல்ல, பரவாயில்லையே நீயும் அவனை மாதிரி ரொம்ப ரூடா தான் இருக்க, ரெண்டு பேருக்கும் நல்ல மேட்ச் ஆகுதுன்னு அம்மா கலாய்க்கிறாங்க, தேவையில்லாம பேசி பிரச்சனையை உண்டாக்காதீங்கம்மா, அமைதியா இருங்கம்மான்னு மார்ட்டின் எவ்வளவோ சொல்லி பார்க்கறான். ஆனா அவங்க கேட்காம ஹீரோ மேல இருக்கிற கோவம் எல்லாத்தையும் ஹீரோயின் மேல காட்டிட்டு இருக்கும்போது அங்க வர நம்ம ஹீரோ, இந்த காலேஜ் என்னோடது, எங்க அம்மா உருவாக்குனது, இந்த இடத்துல உங்க பையனை படிக்க வைக்கிறதுல உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையான்னு கேட்க, நான் ஃபீஸ் கட்டுறேன், எதுக்காக நான் வெக்கப்படணும்னு அவங்க கேட்க, ஆமா இன்னொருத்தியோட புருஷனை உஷார் பண்ண நீங்களாம் எதுக்காக வெக்கப்படணும்னு ஹீரோ கலாய்க்கிறான். மிஸ்டர் ஃபூ தேவையில்லாம பேசாதன்னு சொல்ல, நீ எப்படிப்பட்ட ஆளுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், இன்னொரு தடவை என் ஒய்ஃப் கிட்ட வம்பு பண்ண அப்புறம் உன்னோட பையனுக்கு வரைய 2 கை இருக்காதுன்னு சொல்லி மிரட்டிட்டு ஹீரோயின் அழைச்சிட்டு வந்துடுறான். தென் வீட்டுக்கு வந்ததும் மெய்டம்மா கிட்ட, தயவு செஞ்சு சொல்லுங்க, இல்லை எனக்கு மண்டை வெடிச்சு போயிடும், ஹீரோக்கும் மார்ட்டினோட அம்மா ஹையனுக்கும் நடுவுல என்னதான் பிரச்சனைன்னு கேட்க, ஹீரோவோட அம்மாவும் மார்ட்டினோட அம்மாவும் சின்ன வயசுல இருந்தே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. ஹீரோவோட அம்மாவுக்கு குழந்தை பிறந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும் போது ஹீரோவோட அப்பாக்கும் மார்ட்டினோட அம்மாக்கும் நடுவுல ஒரு இல்லீகல் கனெக்ஷன் இருந்திருக்கு. இதனால ரொம்பவே டிப்ரெஸ் ஆன ஹீரோவோட அம்மா ரெண்டு பேரையும் கையும் களவுமா பிடிக்க தனக்கு ஆதாரம் தேவைப்படுதுன்னு சொல்லி ஹீரோவோட அப்பாவை ஃபாலோ பண்ணி போகும்போது தான் அம்மா கிட்ட மாட்டிக்க கூடாதுன்னு பயந்து போய் அப்பா காரை வேகமா ஓட்டி ஒரு மரத்துல மோதி பெரிய ஆக்சிடென்ட் ஆகி ஸ்பாட்லயே இறந்து போயிருக்காரு. ஸோ தான் மகனோட மரணத்துக்கு அவன் ஒய்ஃபான ஹீரோ அம்மா தான் காரணம்னு சொல்லி ஹீரோவோட பாட்டி கோவமா இருக்காங்க. அதே நேரம் தான் அம்மாவோட வாழ்க்கையை அழிச்சது அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்டான மார்ட்டினோட அம்மான்னு சொல்லி ஹீரோ அவங்க மேல கோவமா இருக்கான்னு வீட்டு மெய்டம்மா நடந்த எல்லா விஷயங்களையும் ஹீரோயின் கிட்ட தெளிவா சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த குடும்பத்துக்கு நடுவுல என்னென்ன வாய்க்கா தகராறு இருக்குங்கிற எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோயின் தான் பண்ண சின்ன சின்ன தப்புக்காக ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேட்கவும் அவன் எதையுமே பெருசா கண்டுக்க மாட்டான். கோவப்பட்டா அப்பப்ப கத்திட்டு அப்படியே மறந்துடுவான் போல. ஸோ எதுவுமே நடக்காத மாதிரி ஹீரோயின் கிட்ட ரொம்ப ஜாலியா ரொமான்டிக்கா பேசிட்டு இருக்கான். ஹீரோயினுமே என்ஜாய் பண்றாங்க. அடுத்த நாள் அந்த கேலரியில பார்த்தோம்னா மிஸ்டர் யானோட பெயிண்டிங்கை யாரோ டேமேஜ் பண்ணிட்டதா சொல்லி ப்ரொஃபஸர் கோவப்பட்டு நீங்க ரெண்டு பேரும் தானே பொறுப்புல இருந்தீங்க, ஸோ இதுக்கு நீங்க தான் காரணம், எப்படியாவது எனக்கு மிஸ்டர் யானோட பெயிண்டிங் வேணும்னு சொல்லி திட்டவும் மிஸ்டர் யான் ரொம்ப சீக்ரெட்டான ஆர்டிஸ்ட், எப்படி நாம அவரை கண்டுபிடிக்க போறோம்னு ஹீரோயின் ஃபீல் பண்றாங்க. உனக்கு ஓகேனா சொல்லு, நான் நாளைக்கே உன்னை மிஸ்டர் யானை பார்க்க அழைச்சிட்டு போறேன்னு மார்ட்டின் சொல்ல ஹீரோயின் சந்தோஷப்படுறா. இதெல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம ஹீரோயினை தனியா அழைச்சிட்டு வந்து எனக்கு பிடிக்காத ஒருத்தங்கிட்ட நீ எதுக்காக பேசுறன்னு கேட்க, இதுல என்ன நியாயம் இருக்கு, எனக்கு பேசணும்னு தோணுச்சுன்னா நான் யாரா இருந்தாலும் பேசுவேன்னு ஹீரோயின் சொல்ல
இப்போ உனக்கு ஒருத்தங்களை பிடிக்கலன்னு சொன்னீன்னா நானுமே உன் கூட சேர்ந்துக்கிட்டு அவங்கள வெறுக்கிறேன்ல, ஆனா நீ மட்டும் ஏன் இப்படி வியர்டா நடந்துக்கிறன்னு ஹீரோ கேக்குறான். நீங்க வேற நான் வேற, அது மட்டும் இல்லாம மார்ட்டின் என்னோட சீனியர், என்னோட கைடு மாதிரி. ஸோ அவங்கிட்ட தான் நான் பேசி ஆகணும், அப்பதான் என்னாலையுமே இந்த துறையில சாதிக்க முடியும்னு ஹீரோயின் சொல்லிடுறாங்க. இந்த பொண்ணை நாம எப்படி உஷார் பண்ண போறோம்னு தெரியாம ஹீரோ பயங்கரமான கன்ஃபியூஷன்ல இருக்கும்போது பாஸ் ஒரு சந்தோஷமான விஷயம், இத்தனை நாளா ஹீரோயின் அப்பாவோட கண்ட்ரோல்ல இருந்த ஹீரோயினோட அம்மாவை கண்டுபிடிச்சி நான் நம்ம ஹாஸ்பிட்டல்ல ஷிஃப்ட் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது. எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் ஹீரோயின் அப்பாவால அவங்க அம்மாவை எதுவும் பண்ண முடியாது. ஈவன் ஹீரோயின் ஆசைப்படும் போதெல்லாம் அவங்க அம்மாவை போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்ல செம்ம குஷி ஆகிடுற நம்ம ஹீரோ. ஐயா ஜாலி, எப்படியும் ஹீரோயின் இம்ப்ரெஸ் ஆகிடுவா, என்னை காதலிக்கிறதா வந்து ப்ரப்போஸ் பண்ணிடுவா, நானுமே ஆசைப்பட்ட மாதிரி அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ போறேன்னு சொல்லி ஒரு சின்ன குழந்தை மாதிரி ரொம்பவே சந்தோஷப்படுறான். அவ்வளவுதான், இதோட இந்த எபிசோடுமே முடியுது. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் வீடியோஸை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. நான் உங்க எல்லாரையும் ரொம்ப சீக்கிரமா லாஸ்ட் அண்ட் ஃபைனல் 4th எபிசோட்ல மீட் பண்றேன். Until then, it's bye from Afi and stay tuned with Spectre of Fantasy.